நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத துளசி. அந்த லக்ஷ்மி என்னதான் பூஜை பண்ணி விளக்கேத்தினாலும் அதை சாமி ஏத்துக்காது. அதோட நம்ம ஒருத்தர் மனசார விரும்புறோம். மனசுங்கிற ஒரு பெரிய சக்தி இருக்கும்போது மனுஷனோட சக்தியாலெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது துளசி. இங்க பாரு துளசி, நம்மளோட காதல் உண்மையானது. எப்பவும் உண்மை ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு சாமியும் துணை இருக்கும். நீ வேணா பாரு துளசி, அந்த லக்ஷ்மி ஏமாத்தி கொண்டு போன சங்குல நீ தான் விளக்கேத்துவ. எதை வச்சு சொல்ற விஸ்வா? நம்மள வச்சுதான் துளசி. அன்னைக்கு கோவில்ல நீ என்ன ஒரே தீக்குச்சியில விளக்கேத்த சொன்னேல, ஆமா. அது எப்படி என்னால முடிஞ்சது? நம்மளோட லவ்வோட நம்பிக்கையால தானே. அதே மாதிரி நீயும் நம்பிக்கையோட இரு. நம்மளோட காதல் உண்மைன்னா நீ தான் அந்த விளக்கை ஏத்துவ. சரி, நான் வச்சிடுறேன். பாய் துளசி. துளசி, அன்னைக்கு என்ன கார்ல தூங்க வச்சுட்டு மாமா உன் கூட வெளியே சுத்தினாரு. அத தெரிஞ்சோ என்னால பைரவி அத்தை கிட்ட சொல்ல முடியலன்னு நீ என்கிட்ட வந்து சொன்னி. உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கும் இருக்கும், எப்படி மறக்கும்? அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னதுதான் இன்னைக்கு உனக்கு. வாய் இருந்தும் உன்னால உண்மைய சொல்ல முடியாம போயிடுச்சுல்ல? எப்படி எப்படி மாமா சங்கு கொடுப்பாரா? அத நீங்க பூஜை பண்ணி விளக்கேத்துவீங்களா? அதனால அத்தை மனசு மாறிடுமா? நீயும் விஸ்வாவும் ஒண்ணு சேர்ந்துடுவீங்களா? அப்ப மாமா தான் வேணும்னு ஆசையில இருக்கிறனா நான் அப்படியே போயிடணுமா? நல்லா இருக்குடி உங்க நியாயம். என்னடி அப்படி பாக்குற? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? மாமா உன்கிட்ட சங்க கொடுத்து சொன்ன எல்லாத்தையுமே நான் மறைஞ்சிருந்து கேட்டுட்டேன். நானும் விஸ்வா மாமாவும் சேர்றதுக்கு இடைஞ்சலா எந்த பூஜையுமே நீ பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் தான் இந்த பிளான் பண்ணி சங்க எனக்கு சாதகமா மாத்துறதுக்கு டிராமாவையே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ சங்கு எனக்கு தான் சொந்தம். அதுல விளக்கேத்தி பூஜை பண்ணதுக்கு அப்புறம் மாமாவும் எனக்கு தான் சொந்தம். அதுக்கப்புறம் நீ அப்படியே போயிட வேண்டியதுதான். துளசி, இது நான் சொல்லல, மாமா கிட்ட அந்த சித்தர் சொன்னாரு. அந்த சித்தர் யாருன்னு உனக்கு தெரியும்ல? தெரிஞ்சதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? சரி துளசி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. அத்தை வேற தேடுவாங்க. நான் விளக்கேத்த போறேன். ஃப்ராடுத்தனம் யாரு வேணாலும் பண்ணலாம். ஆனா பூஜை பண்ணி விளக்கேத்துறது எல்லாராலையும் முடியாது. அதுக்கு நல்ல எண்ணம் இருக்கணும். அது உன்கிட்டலாம் இல்லடி. நீ வேணா நினைச்சுக்கோ என்ன ஏமாத்தி விளக்கேத்த போறேன்னு. ஆனா சாமின்னு ஒண்ணு இருக்கு. நீ சாமி முன்னாடிதான் விளக்கேத்த போற. சாமியை ஏமாத்தணும்னு மட்டும் நினைச்சிடாத. அப்படியா? சரி வா, வந்து நான் விளக்கேத்துறேனா இல்லையான்னு நீயே பாரு. துளசிய வர சொல்லிட்டேன். அவ இங்க வந்து லக்ஷ்மி பூஜை பண்றதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ண போறா. எதுக்கு தானே வர சொன்ன? வரட்டும், வந்து பூஜையெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணட்டும்.
ஆமா, நான் பூ வாங்கி வைக்க சொன்னனே, எங்க? நான் பூவை லக்ஷ்மி கிட்ட கொடுத்துட்டு தான் நான் துளசியை கூப்பிட போனேமா. ஆமா, நான் கொடுத்த பூ எங்க? ஐயோ சின்னத்த, அதை என் ரூம்லயே மறந்து விட்டுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். அதை எடுத்து வை சீக்கிரம். அத்தை, துளசி வந்துட்டா. அத்தை, நல்லா அழுவுறான்னு நினைக்கிறேன். அம்மா, பூ. இந்த அப்படி. அந்த துளசி எப்படி உடைஞ்சு போய் நிக்கிறான்னு பாத்தியா? இதுதானே பாக்கணும்னு ஆசைப்பட்ட? ஆமா சின்னத்த, ஆசைப்பட்டேன், பாத்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு. என்ன? விஸ்வா கட்டுற தாலி உன் கழுத்துல ஏறணும், அதானே? அதுக்குதான் நீ விளக்கேத்த போறல, கண்டிப்பா நடக்கும். நீ ஆக வேண்டியதை பாரு. சாமி காரியம் தான், அதுல ஃப்ராடு தனம் பண்ணக்கூடாதுன்னு அந்த லக்ஷ்மிக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா யாரு விளக்கேத்துறா, யாரை ஏமாத்தி விளக்கேத்துறாங்கன்னு அந்த சாமிக்கு தெரியும்ல. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத துளசி. அந்த லக்ஷ்மி என்னதான் பூஜை பண்ணி விளக்கேத்தினாலும் அத சாமி ஏத்துக்காது. நீ வேணா பாரு துளசி, அந்த லக்ஷ்மி ஏமாத்தி கொண்டு போன சங்குல நீ தான் விளக்கேத்துவ. லக்ஷ்மி, என்னைய நான் ஊத்துறேன், நீ போய் மஞ்சள் தண்ணி வைக்க பாத்திரம் எடுத்துட்டு வா. நான் போய் எடுத்துட்டு வரேம்மா. இல்ல நீ இந்த இடத்த நல்லா கிளீன் பண்ணு, அவ எடுத்துட்டு வருவா. சரிம்மா. சரி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அத்தை. சரிம்மா, நான் போய் டேபிள் எடுத்துட்டு வரேன். சரி. அத்தை, இந்த பாத்திரம் போதும்ல? போதும் லக்ஷ்மி. வலிக்குது அத்தை. ஐயோ ஐயோ, ஏய் ஐயோ, அம்மா, எவ்வளவு ரத்தம்! ஐயோ ஐயோ ஐயோ, ரத்தம்! கையை யாராவது கதவு சந்தில போய் வைப்பாங்களா? டக்குனு கதவு சாத்திருச்சு அத்தை, நான் என்ன பண்றது? ஏடி, டேபிள பார்த்து கொண்டு வர முடியாதா? டேபிள் இடிச்சுதான் கதவு சாத்திருச்சு. அம்மா, டேபிள் ரொம்ப வெயிட்டா இருந்தது, அதான். இப்படி மாத்தி மாத்தி காரணத்தை சொல்லுங்க. இப்ப இவ கை ஃபுல்லா ரத்த காயமா இருக்கு, எப்படி விளக்கேத்துறது? ஏன் அத்தை, இதோட விளக்கேத்த கூடாதா? நீ எப்படி விளக்கேத்துவ? ரத்த காயத்தோட விளக்கேத்த கூடாது. அப்போ நான் ரெடி பண்ணி வச்ச விளக்கு வேற என்ன பண்றது? இன்னொரு நாள் ஏத்திக்க வேண்டியதா? பைரவி, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா கன்னி பொண்ணு கையால விளக்கு ஏத்தி தான் ஆகணும்.
ஏன் இது உனக்கு தெரியாதா? தெரியுங்க. ஆனா லக்ஷ்மிக்கு அதனால நம்ம புள்ள வாழ்க்கையோட விளையாடுவே நீ? இந்த பூஜையே விஸ்வாவோட கல்யாணத்துக்காக. நாளைக்கு மாத்தி வச்சு விஸ்வாவோட வாழ்க்கையில விளையாடாது. அப்படி இல்லங்க. நம்ம விஸ்வாவோட வாழ்க்கையில நான் விளையாட மாட்டேன். எனக்கு அவன் நல்லா இருக்கணும். அப்படின்னா ஆரம்பிச்சு வச்ச பூஜையை முடிச்சு வை. முடிக்கலாம். ஆனா கன்னி பொண்ணுக்கு நான் எங்க போறது? ஏன் நம்ம துளசியே இருக்காளே. ரொம்ப யோசிக்காத பைரவி. அப்புறம் துளசியை விட்டா வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க. தேவையில்லாம அடம் பிடிச்சு சாமி குத்தம் ஆகிற மாதிரி பண்ணிடாத. துளசியே விளக்கேத்த சொல்லுங்க. துளசி வாமா, விளக்கேத்தி வை. இத உன் மகக்கிட்ட கொடுத்து அவ கையால பூஜை ரூம்ல வச்சு நாளையில இருந்து விளக்கேத்த சொல்லு. சாமி, அப்படி விளக்கேத்துனா என் கவலைக்கெல்லாம் வழி பிறக்குமா? கண்டிப்பா வழி பிறக்கும். உன் மனைவியோட மனசும் மாறும். அது போதும் சாமி, அது போதும். என் மனைவியோட மனசு மாறினாலே எல்லாமே மாறிடும். ஓ, நல்லதே நடக்கும். மயக்கண்ணன், டாக்டரை கூட்டிட்டு வந்து இவ விரலுக்கு என்னாச்சுன்னு பாரு. சரிம்மா. டாக்டர், ரொம்ப அப்படிதாம்மா இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோமா, சரியாயிடும். டாக்டர், அவ்வளவுதான், அவ்வளவுதான். டாக்டர், கொஞ்ச நேரம். அம்மா,
கொஞ்சம் பொறுமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. டாக்டர், கதவுல கை நசுங்கினப்ப கூட இப்படி வலிக்கல. இப்ப ரொம்ப வலிக்குது டாக்டர். அப்படிதாம்மா இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. டாக்டர், அப்படியே இந்த சதி திட்டம் போடுற மைண்ட மாத்துறதுக்கும் ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் இருந்தா போடுங்க டாக்டர். இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. ஏய், யாரா கொசு? வேற யாரு? நீதான். நானா? ஆமா. உன்ன அடுத்தவங்களை ஆப்படிக்கணும்னு நினைச்சா அதே மாதிரி இன்னொரு ஆப்பு ஆண்டவன் ஆல்ரெடி அவங்க பேர்ல ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருப்பான்றதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். துளசிய விளக்கேத்த விடக்கூடாதுன்னு நீ நினைச்ச, கடைசியில ஒன்னாலேயே விளக்கேத்த முடியல பாத்தியா? That is called karma da. Karma is a boomerang, you know Lachu. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? Sorry, doctor. இல்ல, சும்மா சவுண்ட் கொடுத்தேன். என்ன லட்சு, ரொம்ப வலிக்குதடா? 2 டேஸ்க்கு இந்த டேப்லெட்ஸ் கொடுத்துருங்க. ரெண்டுமே ஆஃப்டர் ஃபுட் தான். 3 வேளைக்கு கொடுத்துருங்க. 2 நாள் தண்ணி படாம பாத்துக்கோங்கம்மா, இல்லன்னா செப்டிக் ஆயிடும். ஐயோ, அப்போ நான் வரேம்மா. வரேங்க. வரேம்மா. டாக்டர் சொன்னது நல்லா ஞாபகம் இருக்குல்ல? செப்டிக் ஆயிடுமா? அப்படி செப்டிக் ஆயிடுச்சுன்னா விரல வெட்டிடுவாங்க. அப்படி வெட்டிட்டா நீ விஸ்வா விரல புடிச்சுக்கிட்டு வாம குண்டத்தெல்லாம் சுத்தி வர முடியாது. என்ன? அதுக்கப்புறம் விஸ்வா கூட மட்டும் இல்ல, வேற யார் கூடயும் உனக்கு கல்யாணமே நடக்காது. கடைசி வரைக்கும் நீ சிங்கிள் தான். You are single and old. 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 Bye bye. Take care. Ointment போட்டுக்கோ. சின்னத்த, என் விரல கட் பண்ணிடுவாங்களா? அப்படியெல்லாம் இல்ல லக்ஷ்மி. அவன் சும்மா சொல்லிட்டு போறான், நீ பயப்படாத. அந்த துளசிய சும்மாவே விடக்கூடாது சின்னத்த, சும்மாவே விடக்கூடாது.